ஆண்டவர் இயேசு உங்களுக்கு குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சுருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? அதனால தானே உங்களை கைப்பிடித்து நடத்துகிறார், உங்கள்கிட்ட பேசுகிறார், ஆறுதல் படுத்துகிறார். ஏன்னா நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அது மாதிரி இருக்கணுமானா ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் விரும்புகிறபடி இல்லாமல் அவர் விரும்புகிறபடி உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்தணும். ஏன்னா அவர்கிட்ட தான் பெரிய திட்டம் இருக்கிறாரு. ஆனால் யாருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்? இப்போ யாருக்கு ஆண்டவர் கிருபை தருவார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு. அவர் உயர்ந்த தேவன், உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஆனால் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறாராம். வேதத்தில் பாருங்களேன், தாழ்மை உள்ளவர்களை தான் தேவன் உயர்த்தினார். எனக்கு பேசவே தெரியாது, நான் கொன்ன வாயுடைய ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தின மோசை கொண்டு தான் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். ஆண்டவரே, நான் ரொம்ப ஒன்றுக்கு பிரயோஜனப்படாதவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தின, என்னால் என்ன செய்ய முடியும் என்று எண்ணின, தன்னை ஒப்பு கொடுத்த தாவீதை தான் ராஜாவாக உயர்த்தி தேவன் மேன்மைப்படுத்தினார்.